சிங்கத்தை நீ ஜூவில் பார்த்துருப்ப, இல்லை காட்டில் பார்த்துருப்ப, ரோட்டில் பார்த்துருப்ப அப்படிங்கிற சினிமா டயலாக்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையிலேயே ஒரு சிங்கம் போன்ற ஒரு கர்ஜனை கொண்டு பாராளுமன்றத்தில் எப்படி பேசுவது, அறச்சீற்றத்துடன் எப்படி பேசுவது அப்படின்னு இளைஞர்கள் கற்றுக்கணும் அப்படின்னா, திரு அமித்ஷா அவர்களோட நேத்தியத்தை பார்லிமெண்ட் செஷனை நீங்கள் பார்க்கணும். அவரோட ஸ்பீச் பார்க்கணும் பார்லிமெண்ட் செஷனில். அதாவது என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில், அதற்கு தீவிரமான தன்னோட கொள்கை சார்ந்த எதிர்ப்பை அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. இதில் நடந்த முக்கியமான விஷயங்கள் பலதை மீடியா ரிப்போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ அங்கே என்னெல்லாம் நடந்தது சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறேன். குறிப்பாக முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீதிபதி இங்கே இம்பீச் பண்ணோம் அப்படின்னு திமுக கூட்டணியும் 120 பேர் சைன் பண்ணி லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்களுக்கு ஒரு லெட்டரை கொடுத்தாங்க. அதற்கு திரு அமித்ஷா அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து 1947 இது வரைக்கும் நம்ம பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியிலையும் சரி, ஜுடிஷியல் ஹிஸ்ட்ரியிலையும் சரி, ஒரு நீதிபதி மேலே இப்படி ஒரு இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் கொண்டு வரப்பட்டதே கிடையாது. நீதிபதி வேலை இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் இந்த காரணத்துக்காக கொண்டு வரப்பட்டதே கிடையாது. என்ன மாதிரி ஆட்கள் நீங்கள் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது இதையும் சொல்லிட்டு உத்தவ் தாக்கரே அவர்களையும் எடுக்கிறார். ஏன்னா உத்தவ் தாக்கரே யாருன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாலா சாஹேப் டாக்கரே அவர்களோட பையன். அவர் ஹிந்துத்வா லீடர். அவர் என்றைக்குமே பிஜேபி கூட நின்றுருக்காரு, ஹிந்துத்வாவை முன்னிறுத்தியிருக்கார். அப்போ ஒரு நீதியரசர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே மலை உச்சியில் தீபத்துள்ள இந்த தீபத்தை ஏற்றலாம் அப்படின்னு சொன்னதுக்கு வேண்டி உத்தவ் தாக்கரே நீங்கள் இந்த மாதிரி ஒரு கையெழுத்து போட்டு அவரோட இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ்க்கு இந்திய அலையன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தன்னோட ஓட் பேங்க்குக்கு வேண்டி ஒரு நீதியரசர் மேலே நீங்கள் இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஹோம் மினிஸ்டர் அவர்கள் இந்த மாதிரி ஜுடிஷியலில் ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு முயற்சி எடுத்தால் அதற்கு எதிராக யாரை ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக ஹோம் மினிஸ்ட்ரி நிற்கிது. இது எவ்வளோ கிளியரான மெசேஜ் பாராளுமன்றத்திலிருந்து சொல்லப்படுது. ஜிஆர்எஸ் அவர்கள் இப்படி பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அதற்கு எதிராக நாங்கள் இந்த கருத்தை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன மெசேஜ் எல்லா நீதிபதிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நியாயப்படி உங்கள் வேலையை பாருங்கள், எங்கேருந்து உங்களுக்கு சப்போர்ட் வரும்னு தெரியாது, ஆனால் எல்லா இடத்துலேருந்தும் சப்போர்ட் வரும். இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸு நம்ம அரசியலமைப்பு சட்டம் எதுக்கு வச்சிருக்கு அப்படின்னா, 124லையும் சரி 218லையும் சரி, ஏதாவது ஒரு நீதிபதி தன்னோட பொசிஷனை யூஸ் பண்ணி ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி, ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர்னா காசு அடிக்கிறது, ஆட்டையை போடுறது, தான் பொசிஷனை யூஸ் பண்ணி ஏதாவது பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால், இப்போ ஒரு வர்மா ஒருத்தர் மாட்டினார் பார்த்தீங்களா அலகாபாத் ஹைகோர்ட்டில், கட்டுக்கட்டாக பணம் வச்சு அவனுக்கு அகேன்ஸ்டாக கொண்டு வரதுக்கு நீ ஏற்றுக்காத ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வேண்டி இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் கொண்டு வரேன்னா நீ எப்படி ஒரு கேவலமான ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற விஷயம் இப்போ தேச அளவில் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த பாராளுமன்றத்தில் ஒரு டிபேட்டை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. இவிஎம் மோசமானது, பேப்பர் பேலட்டை திருப்பி கொண்டு வரணும், சாரில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வராங்க. அப்போ இதெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் ஜெர்மனி போகிறாரா, பிரிட்டன் போகிறாரா, இட்டாலி போகிறாரான்னு நமக்கு தெரியல. அதுவும் பாராளுமன்றம் இங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே என்னையா சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு கேள்வி கேட்டால், ஏன் பிரதமர் போலையா, பிரதமர் போகிறது அஃபிஷியல் ட்ரிப்பு, நீங்கள் எங்கேயா சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புனா அதெல்லாம் கூடாது, அவர் போனால் நானும் போவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதில் நிறைய விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணாங்க அமித்ஷாவுக்கு அகேன்ஸ்டாக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேசும்போது இந்த சவுண்டு விடுறது, அவர் சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லிட்டார், ஜப் தோ படே போல்தே तो बीच में मत बोलना. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க மறக்க ஓடிக்கிட்டு இருக்காத, பதில் சொல்லும்போது பதில் சொல்கிறேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா நேற்று நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் அப்படின்னு அப்படியே கொந்தளிக்கிறார். நம்ம என்ன இல்லை பொங்கல் நிறையா சாப்பிட்டாரா, இல்லை அந்த பொங்கலா அப்படிங்கிற மாதிரி எதுக்கு பேசுகிறாரே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு திரு ராகுல் காந்தி அவர்கள். அதுக்கு சிம்பிளாக திரு அமித்ஷா அவர்கள் ஒரு பதில் சொன்னார், சிம்பிள் பட் பவர்ஃபுல். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்வேன், எத்தனை நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி பதில் சொல்வேன். ஆனால் நீங்கள் சொல்கிற நேரத்துக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் வச்ச ஆள் நான் கிடையாது. 30 வருஷமாக அரசியலில் இருக்கேன், கண்டினியூஸாக விதான்சபா, அதாவது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, லோக்சபா இங்கே இருந்தாலும் சரி, ஜெயிச்சுட்டு நான் வந்திருக்கேன். புரியுதுங்களா? எனக்கு எந்த பேக்கியும் கிடையாது. நான் ஜெயிச்சு 30 வருஷமாக அரசியல் இருக்கேன், என்ன விதி இருக்கோ அந்த விதியின்படி நான் பதில் அளிப்பேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறார். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான டிபேட்ஸ் எல்லாம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் பாருங்கள், இதெல்லாம் இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். கொள்கையில் நேர்மை, நம்புகிற கொள்கையில் நம்பிக்கை இருந்தால் நீ எவனாக இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை, அது எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் எதிர்த்து நம்ம அரசியல் செய்யலாம். அதுக்கு சிறந்த உதாரணம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 10 வயசு இருக்கும்போது, அமித்ஷா அவர்கள் சொல்கிறார், எனக்கு 10 வயசு இருக்கும்போது அசாமில் போய் நின்றுட்டு அசாம் கி கலியா சுனி ஹே,
இந்திரா காந்தி கூனி ஹே அப்படின்னு கத்திருக்கேன். என்ன அர்த்தம்னா, அசாமோட வீதிகள் கேட்டிருக்கு இந்திரா காந்தி ஒரு கொலைகாரி அப்படின்னு சொன்னவன்னா, புரியுதுங்களா? எனக்கெல்லாம் உங்களை பார்த்து எந்த விதமான பயமும் கிடையாது அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்கிறார். எப்படி இந்த ஓட்சோரியை இவங்க கொண்டு வராங்க, அதை எப்படி திரு அமித்ஷா அவர்கள் எதிர்க்கிறார்? அவர் கேட்கக்கூடிய சிம்பிளான விஷயம் என்னென்னா, 2014 எடுத்துக்கோங்க, இது வரைக்கும் 2014 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ 3 லோக்சபா நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், 41 தடவை சட்டமன்ற தேர்தல்கள் வெவ்வேறு இடத்துல ஜெயிச்சிருக்கோம். காங்கிரஸ் 30 இடத்துல ஜெயிச்சிருக்கு. அப்போ நாங்கள் இங்கே 44 ஜெயித்தாலும் காங்கிரஸ் அங்கங்கே 30 இடத்துல ஜெயிச்சிருக்கு. ஆனால் ஜெயிக்கும் போது மட்டும் புது சட்டை புது துணியெல்லாம் போட்டு பதவி ஏற்க வந்துடுறீங்க, தோக்கும் போது மட்டும் ஏன் மூக்கால் ஆடுறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கார். நான் எப்படி கரெக்ட் தானுங்க? நீங்கள் இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா, எங்கெல்லாம் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்களோ அங்கெல்லாம் நான் பதவி ஏற்க மாட்டேன், பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் ஜெயிக்கும் போதெல்லாம் புது துணி போட்டு, அந்த புது துணிங்கிறது ஒரு சும்மா ஒரு குசும்பு குத்தல் நையாண்டி இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். அப்போ அது ஒரு கிண்டலாக சொல்கிறாரு. பட் அதில் இருக்கக்கூடிய உண்மையை பாருங்கள். ஜெயிக்கும் போது வாயே திறக்கிறதில்ல. ஏன் இங்கே தெலுங்கானாவில் அவங்களால ஜெயிக்க முடியல, கேரளாவில் ஜெயிக்க முடியல, தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியல, பெங்காலில் இது வரைக்கும் ஜெயிக்க முடியல. அப்போ இங்கே எல்லாமே நீங்கள் ஓட்சோரியை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்களே, ஏன் இப்போ மட்டும் பேசுகிறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்களா, எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் ஆர்எஸ்எஸ் காரங்களை தான் கொண்டு போடுறீங்க அப்படின்னு. அப்போ இதற்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தால் என்ன தப்பு? ஆர்எஸ்எஸ்லேருந்து தான் வரோம். தேசத்தோட பிரைம் மினிஸ்டர் யார்? ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர். தேசத்தோட ஹோம் மினிஸ்டர் யார்? ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர். இதில் என்ன பிரச்சனை? கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ்ல வந்தவங்களுக்கு உண்டான முக்கியத்துவம்லாம் இங்கே இருக்கும், அதில் எந்த விதமான தவறும் கிடையாது அப்படிங்கிறத அவர் எடுத்து சொல்கிறார். ஸோ இது எல்லாத்தையுமே அவர் முன்னெடுத்து வைக்கிறாரு. வயநாட்டில் ஜெயிக்கிறீங்க, ராய்பரேலியில் ஜெயிக்கிறீங்க, இங்கெல்லாம் ஜெயிக்கும் போது மட்டும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மற்ற இடத்துல நீங்கள் ஜெயிக்க முடியாத இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற சுயபரிசோதனை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஓட்சோரின்னு சொல்கிறது ரொம்பவே கேவலமாக இருக்குது. இது மட்டும் இல்லை, பாராளுமன்றத்தில் சில விஷயங்கள் சொல்லப்படுது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், நோட்டீஸ் பண்ணணும். எங்கே ஓட்சோரி ஃபஸ்ட் நடந்தது அப்படின்னா, ஓட்சோரி பண்ண ஆள் நேரு அவர்கள். காங்கிரஸ் எல்லாம் உட்காந்து முடிவு பண்ணுறாங்க யார் பிரதம மந்திரியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மேக்சிமம் ஓட்டு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு கிடைக்குது. 4 ஓட்டும் என்னமோ தான் நேரு அவர்கள் வாங்குறாரு. பட் இருந்தாலும் நேருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது. அப்போ ஃபஸ்ட்டு சோரி எங்கே நடக்குது? இங்கே காங்கிரஸுக்குள்ளே தான் நடக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2வது முக்கியமான ஓட்சோரியை பற்றி பேசுகிறாருங்க. இது இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். 1975 ஒரு கேஸ் நடக்குது அலகாபாத் ஹைகோர்ட்டில். அப்போ சின்ஹா அப்படிங்கிற ஜட்ஜ் அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்டோரல் மால் ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணி தான் இந்த இந்திரா காந்தி அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க, ஆகையினால அவங்களோட ஜெயிச்சது நல் அண்ட் வாய்டு அப்படின்னு கொடுக்குறாரு. ஓட்சோரி ஃபஸ்ட்டு எங்கே நடந்திருக்கு பாருங்கள். அப்போ அதுக்கு வேண்டி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சட்டம் இயற்றிருக்கு பார்த்தீங்களா, அந்த சட்டத்தை நீங்கள் சேலஞ்சே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே பைபாஸ் பண்ணுறதுக்குண்டான சட்டத்தை கொண்டு வராங்க இந்திரா காந்தி. அந்த மாதிரி எமர்ஜென்சி மைண்ட் செட்டு கொண்ட ஒரு எதேச்ச அதிகாரம், ஒரு அத்தாரிட்டேரியன் மைண்ட் செட்டு கொண்ட நீங்கள் ஓட்சோரியை பற்றி பேசலாமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க.